ஏகப்பட்ட மீனுங்க. அப்போ சாமி, கால் நினைக்காது, காலை பிடிச்சி கடிச்சு வச்சிருக்கேன். அது வாயெல்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு. அண்ணா அந்த பக்கமெல்லாம் பயங்கரமாக இருக்குதுங்க. என்ன பண்ணுறேன்? நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ எங்கே இருக்கிறேன்னா திருப்புல்லானி அப்படிங்கிற ஒரு கோவிலில் தான் இருக்கிறோம். அடுத்த திருக்கோசம் மங்கை, சாரி, ஒரே ஒரு சின்ன விஷயம். நாங்கள் மந்திராலயம் போனப்போ அந்த வீடியோ போட்டப்போ ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தது. வேறு மாதிரியாக பைக் ரைடு தானே, இதை ஏன் காட்டுற அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்தது. அதுக்கு ஒரு சின்ன இந்த வீடியோவில் நான் அதை தான் பண்ண போகிறேன். அதை சின்ன டிஸ்க்ளைமராக ஒன்று சொல்லிடுறேன். நான் பிறந்தப்போ எல்லாருமே குழந்தை தான். அதுக்கப்புறம் அதுக்கு பாஷை கிடையாது, மதம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் யார் வளர்த்துறாங்களோ அவங்க என்ன ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்களோ அதுதான். இப்போ நான் ஒரு இஸ்லாமிய வீட்டில் இருந்திருந்தேன்னா நான் அதை ஃபாலோ பண்ணுவேன். ஒரு கிறிஸ்டியன் வீட்டில் பிறந்திருந்தால் நான் பண்ணுவேன். நான் பிறந்தது ஒரு இந்துவோட வீடு. எனக்கு எங்கள் அப்பா அம்மா ப்ராக்டிஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாம் முதல்ல பேசிக் அன்பு தான். ஸோ நான் அதை பண்ணுவேன். நம்ம எல்லோரும் அதை பண்ணுவோம். இப்போ 3:30 மணிக்கு கோயில் நட திறப்பு இந்த திருப்புல்லானி. என்னால் எதை கேப்சர் பண்ண முடிஞ்ச சின்ன சின்ன கிளிப்ஸ் போடுறேன். நான் திருப்புல்லானியோட வரலாறு என்னன்னு நான் பார்த்தேன். அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணால் அது வேறு மாதிரியாக போகும். ஸோ நீங்கள் இந்த கோயிலை பற்றி தெரியும்னா யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது. நான் இப்போ தான் பார்த்தேன். ஏன்னா ரொம்ப பழமையான கோயில். இன்னும் 3000 வருஷத்துக்கு மேலே தான் இருக்கும் போல் இருக்குது. மற்றபடி பீச் இல்லை. உண்மையாலுமே நல்ல தரிசனம். இங்கே மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஹம்மாப்பே ஹென்ஃபோன் ஃபேமிலிக்கு தான் நிறைய வருது. அவங்க வேறு என்கிட்ட ஹிந்தியில் வேறு கேட்டு தெரியாமல் நான் ஏதோ ஒன்று சொல்லி அனுப்பிச்சுட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 11 கிலோமீட்டரில் உத்தரகோசமங்கை அந்த கோயிலுக்கு தான் போகிறேன். பெருசாக கேமரா எதுவும் மாட்டணும் இல்லைன்னு தெரியல. மாட்டல பார்க்கலாம். அடுத்த கோயிலில் பார்க்கலாம். இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னா நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த கோவில் ஒரு இது மாதிரி உள்ள சொன்னாங்க. நிறைய தொட்டில் கட்டியிருந்தாங்க. அதை சொல்லணும்னு தோணுச்சு யாருக்காச்சும். அப்படி ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்கள் இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது ஒரு விஷயமாக பதிவு பண்ணிக்கிறோம். அவ்வளோ வேறு. ஹாப்பியா காப்பியா ஹாப்பியா? சரி, ரைட். Okay, let's go. பார்த்தீங்கன்னா தரிசனம் நல்லபடியாக முடிஞ்சுது. ஆனால் ஒரு விஷயம் இங்கே பக்தர்களுக்கு நீ தெரிய மாட்டேன் ஷார்ட்டாக இருக்கிறதுனால. ஒரு விஷயம் என்னென்னா, பக்திக்கும் நேர்மைக்கும் சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிறது இங்கே யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. கூட்டமாக இருக்குது, க்யூவில் நிற்கிறாங்க, அவங்க நல்ல பக்தியாக இருக்காங்க. பட் அப்படியே ஓடி போய் அத்தனை பேர்த்த விட்டுட்டு போய் சந்துக்குள்ளே பூந்து சாமி கும்பிட முயற்சி பண்ணுறாங்க. அவங்க திருநீர் கொடுக்குறவர் நீங்கள் லைனில் வாங்கம்மான்னா அவங்களுக்கு ஒரு 55-60 வயசு இருக்கும். நல்லா ரொம்ப டீசெண்டாக இருக்காங்க. ஆனால் அந்த குறுக்கால பூந்து தான் போகும். நான் என்ன திங்க் பண்ணுவேன்னா,
ஏமா நீங்கள் அவ்வளோ அவசரப்பட்டு போய் குறுக்கு வழியில் அந்த சாமியை பார்த்தா உங்களுக்கு நல்லது கிடைக்காது. உங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்க பாவம் போக உங்களுக்கு தான் சேரும் அப்படின்னு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே முடிஞ்சது. கோயில் வளாகத்துக்குள்ளே தான், கோயிலுக்குள்ளே தான் இருக்கேன். கொஞ்சம் ஓரமாக வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். நீ அடுத்தது ராமேஸ்வரம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:50 ஆச்சு. பசிக்கு தான் இப்போ போய் மேடம் போய் சுண்டல் ஒரு பக்கம் போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. எங்கே போனாலும் எங்காலும் வேறு லெவல். ஓகே, டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:15 ஆச்சு. நமக்கு வந்து ராமேஸ்வரம் இங்கேருந்து ஒரு 70 கிலோமீட்டர் இருக்குங்க. இப்போ வேறு எந்த ப்ரோக்ராமும் இல்லை, நேராக போய் ரூம் எடுத்து தங்க வேண்டியது தான். காலையில் சாப்பிட்டதாங்க, இப்போ எதுவும் சாப்பிடல. மதியம் நான் ஒரு குட் டே பிஸ்கட் சாப்பிட்டேன், அவங்க கொஞ்சம் சாப்பிட்டாங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இப்போ ஒரு 4 சுண்டல் கிடச்சிது. 4 சுண்டல் தான், எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரசாதம் மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் எல்லாம் கொடுத்துருந்து என் ஒய்ஃப் போய் வாங்கினா. அப்புறம் நான் 4 சுண்டல் சாப்பிட்டேன். அப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் அப்படி பார்த்தாங்களா, ஒய்ஃப் எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டா. எப்பா கொஞ்சம் நேரம் வெயிலாக இருந்ததுக்கு இப்போ அப்படியே ஜில்லுன்னு ஜம்முன்னு இருக்குது. நம்ம டாங்லிக்கு வேறு ஃபியூல் இல்லை. நான் மாலை போட்டுட்டு இருந்த மாதிரி ஒரு சின்ன கிளிப்ஸ் ஒன்று பார்த்துருப்பீங்க. ஒன்றும் இல்லை, சாமிக்கு வந்து மாலை வாங்கிட்டு போனோம். அங்கே கொடுத்தோம். அவங்க கொண்டு போய் அந்த மடியில் சாய்ச்சிட்டு திருப்பி வேற ஒரு மாலை வந்து மாலை கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணார், டக்குன்னு என் கழுத்தில் போட்டு விட்டார். ஓகே, வயல்வெளிகள் எனக்கு ஒன்றுமே புரியல. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நெல் நெட்டியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் பார்த்தீங்கன்னா அந்த உப்பளம், உப்பு தயாரிக்கிறாங்க இல்லையா, அது இருக்குது. எப்படி அந்த உப்பு தண்ணி வர்ற இடத்துல நெல்கள் வருமா? எப்படி இருந்தாலும் மேப்லேயே 7:45 போய் சேருவோன்னு காட்டுது. அப்போ நாங்கள் ஒரு 8:30 மணி ஆகிடும்னு நினைக்கிறேன். நீ எப்படி வேணாலும் உட்காரு, உன்னோட இஷ்டம். பார்த்தீங்கன்னா ஒரு 550 ரூபாய்க்கு பெட்ரோல் அடித்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் பங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. மீட்ரு எல்லாமே பழசாக இருந்தது. ஃபுல் டேங்க் பண்ணியிருப்பேன், வேணாம் அப்படின்ட்டு. சப்போஸ் பெட்ரோல் ஏதாச்சும் பிரச்சனை. ஐயோ, இந்த வெளியில் சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் நாட் டன்னே வந்துட்டுருக்கு. இதை வந்து ஒர்க் ஷாப்பில் போய் கேட்கணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். பார்த்து காற்றடிச்சு உள்ள விழுந்துடாத, நான் காலையில் வந்து தள்ளி விட்றேன். பாவம், அங்கே கோயில் எடுத்தது இன்ன வரைக்கும் நிறுத்தவே இல்லை. பின்னாடி பார்த்தீங்கன்னா பூரா கொஞ்சம் காட்டுப்பகுதி மாதிரி இருந்தது, அதனால் நிறுத்தலை, சேஃப்டி கருதி. வீடு மாதிரி இருக்கா? அடையா, ஸ்டேஷன்மா, ரயில்வே ஸ்டேஷனில் இல்லை. ரயில்வே ஸ்டேஷன் தான் அது. ஸ்டேஷனா என்னமோ தெரில. தண்ணிக்குள்ளே ஸ்டேஷனில் நான் காலையில் என்னென்னு காட்டுறேன், நீ கேட்குறது எனக்கும் பார்த்தா அப்படி தான் தெரியுது. முதல்லையா? எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்த நீ? சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப வந்திருப்ப. சரி, ரைட், ஓகே. இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க. கால் வலிக்குதா? அங்கே பார், மாஸ்க்கு. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இப்போது ராமேஸ்வரம் வந்தாச்சு. காலையில் சாப்பிட்டது பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில் உட்காந்து சாப்பிட்டோம். அப்போ தான் ஒரு கடைக்காரர் ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க. நாளைக்கு வந்து கோயில் சாமி பார்க்க முடியாது அப்படின்னாங்க. ஏங்க என்னாச்சு அப்படின்னும், ஏதோ கொடி ஏற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று சொன்னாங்க. எங்கள் மேடம் ஐயையோ அப்படின்னா. மறுபடி இந்த ஹோட்டலுக்கு வந்தப்போ நான் கேட்டப்போ ஆமாங்கண்ணா நாளைக்கு சாமி பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் அவர் ஒரு வார்த்தை சொன்னார், காலையில் 4 to 7 சாமி பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, இது சந்தோஷப்படுவேன்னு பார்த்தா 7 மணிக்குள்ளேயா அப்படிங்கிறா. ஏன்னா இன்றைக்கி அவ்வளோ டயர்டு, பண்ணு பிஞ்சிச்சாம் வெளியே வந்து கதையத்தான் வச்சு. ஸோ தெரில, காலையில் இவங்க எந்திரிக்கிறத பொறுத்த எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு வீட்டை விட்டு வெளியில் வந்தால், என் ரூம் விட்டு வெளியில் வந்தால் தூக்கம் வராது. இது வரைக்கும் போனதே இல்லையா? வா, அங்கே அழிஞ்சு போன ஊர் இருக்குது, அதை காட்டுறேன் நான். அங்கே ரயில்வே ஸ்டேஷன் இருந்திருக்கு, அது இருக்கு, எல்லாம் தண்ணிக்குள்ளே போயிடுச்சு ஒரு புயல் வந்து. நான் தான் வீடியோ போட்டேன். ஏன் பார்த்தியா? என் வீடியோ நீ கூட பார்க்குறது இல்லையேன்னு நினச்சேன். முடிஞ்ச வரைக்கும் நேரத்தில் எந்திரிச்சு போய் பார்த்துருவோம் சாமியே. ஓகே, குட் நைட். நீ எந்திரிச்சா பார்க்குறேன். மக்களை, இந்த வீடியோ இதோட நான் என் பண்ணிக்கிறேன். அடுத்த பார்ட் குயிக்காக ஒரு 2 நாளில் போட முயற்சி பண்ணுறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஜெய்ஹிந்த்.